வேதாரண்யம் என்ற ஊரில் சங்கரன் என்ற ஏழை தொழிலாளி ஒருவன் வாழ்ந்து வருகிறான். தனக்கென சொந்தமாக ஒரு மாட்டு வண்டியை வைத்திருக்கும் சங்கரன் அந்த மாட்டு வண்டியில் கிராமத்தில் இருந்து சரக்குகளை ஏற்றி நகரத்திற்கு கொண்டு செல்வான். நகரத்தில் சரக்குகளை இறக்கி வைத்துவிட்டு அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் சங்கரன் வாழ்ந்து வருகிறான். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சங்கரன் வாங்கும் கூலி அவனது மாடுகளுக்கு தீவனம் வாங்கி போடுவதற்கே சரியாக போய்விடும் என்பதால் சங்கரன் தொடர்ந்து வறுமையான ஒரு வாழ்க்கையவே வாழ்ந்து வருகிறான். இதனால் நாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நமது வாழ்வில் வறுமை குறையவில்லையே என்ற மனக்கவலை சங்கரனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் ஒரு நாள் அந்த ஊருக்கு மிகப்பெரிய துறவி ஒருவர் வருகிறார். அந்த துறவி முக்காலமும் உணர்ந்த ஞானி என்பதையும் எதிர்காலத்தை மிகச் சரியாக கணித்து சொல்வார் என்பதையும் புரிந்து கொண்ட சங்கரன் ஓடோடி சென்று அந்த துறவியை சந்திக்கிறான். துறவியை சந்தித்த சங்கரன் அந்த துறவியிடம், ஐயா, எனது மாடுகளை விட நான் அதிகமாக உழைக்கிறேன். ஆனாலும் என்னால் ஒரு ரூபாயை கூட சேமிக்க முடியவில்லை. இதனால் நானும் எனது குடும்பமும் மிகுந்த வறுமையில் இருக்கிறோம். ஆகையால் எனது வறுமை விலகுவதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்கிறான். உடனே சங்கரனுடைய கைரேகையை கணித்த அந்த முனிவர் சங்கரனை பார்த்து, மகனே, நீ ஏழையாகவே வாழ வேண்டும் என்பதே உனக்கு எழுதப்பட்ட விதி. அந்த விதியை மீறி நீ பணக்காரனாக ஆகிவிட்டால் அடுத்த 2 நாட்களில் நீ இறந்து போவாய். முன் ஜென்மத்தில் நீ செய்த பாவங்களுக்காகவே இந்த ஜென்மத்தில் நீ ஏழையாக பிறந்திருக்கிறாய். ஆகையால் பணக்காரனாக வாழ்வதற்கு ஆசைப்படாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு முயற்சி செய் என்று புத்திமதி கூறி அந்த முனிவர் சங்கரனை அனுப்பி வைக்கிறார். முனிவர் சொன்னதை கேட்டு தனது விதியை நொந்து கொண்ட சங்கரன் சோகத்துடன் தனது வீட்டுக்கு வருகிறான். அன்றாடம் அவன் செய்யும் கூலி வேலையை ஒருவித மன வருத்தத்துடனேயே செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த சூழலில் ஒரு நாள் சங்கரன் நகரத்தில் சரக்குகளை இறக்கிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது அவன் வரும் பாதையில் மிகப்பெரிய பெட்டி ஒன்று கிடப்பதை பார்க்கிறான். உடனே தனது வண்டியை விட்டு இறங்கிய சங்கரன் ஓடோடி சென்று அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்க்கிறான். அந்த பெட்டியில் கட்டுக்கட்டாக எக்கச்சக்கமான பணம் இருப்பதை பார்த்து சங்கரன் ஆச்சரியத்தில் உறைந்து போகிறான். அந்த நொடியே நான் மிகப்பெரிய பணக்காரனாக மாறிவிட்டேன் என்று சங்கரன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான். ஆனால் அந்த சமயத்தில் முனிவர் சொன்ன அந்த வார்த்தை சங்கரனுக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. பணக்காரனாக மாறிவிட்டால் நாம் இறந்து விடுவோமே என்று சங்கரன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனாலும் கையில் கிடைத்த மகாலட்சுமியை விட்டுவிட்டு போவதற்கு மனமில்லாத சங்கரன் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விடுகிறான். வீட்டுக்கு வந்த சங்கரன் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறான். இந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறான். உடனே புத்திசாலித்தனமாக யோசித்த சங்கரன் மறுநாள் காலையில் விடிந்த உடனேயே தன்னை போலவே கஷ்டப்படும் மக்களை தேடி பிடித்து அவர்கள் அனைவருக்கும் அந்த பணத்தை சரிசமமாக பிரித்து கொடுத்து விடுகிறான். இதனால் மக்கள் அனைவரும் சங்கரனை மனதார வாழ்த்துகிறார்கள். சங்கரனுடைய இறப்பிற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கலோகத்தில் பதவியும் கிடைக்கிறது.